சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, 2018 வரைக்கும் எருசலேம் தலைநகரா மாறதுக்கான சூழ்நிலை ஒரு இன்ச் கூட கிடையாது, ஒரு பாயிண்ட் கூட கிடையாது, 1% கூட கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சுத்தி 22 நாடுகள் இருக்கு. எருசலேமை சுத்தி அரபு நாடுகள், அத்தனை எதிரி நாடுகள். அதுல ஒரு செங்கல் எடுத்தா கூட இவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. எடுக்கவும் முடியாது. அமெரிக்க ஜனாதிபதிகள் ஜார்ஜ் புஷ் இருந்தாரு, சீனியர் புஷ், அவர் காலத்துல இருந்து ட்ரை பண்றாங்க, முடியல, சான்ஸே இல்ல. ஆனா கர்த்தர் சொன்ன நேரம் வந்துச்சு. ட்ரம்ப்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாரு. ட்ரம்ப் வந்தாப்ல, வந்த உடனே ஒண்ணுமே செய்யல. இன்னில இருந்து எருசலேம் தலைநகரம் டாப்ல. அவ்வளவுதான். அத்தனை பேரும் அந்த சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. 3 நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இங்க பாருங்க, இது ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதுக்கு எதிராக யூஎன்ல கூடிட்டாங்க. இது யூஎன்ல அவங்களுக்கு எதிராக போடப்பட்டதான ஓட்டு. எத்தனை பேர் எதிராக போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 124 பேர். முடியும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 136 பேர் எதிராக ஓட்டு. இஸ்ரவேலுக்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9 பேர் தான் போட்டாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வராம ஆப்சென்ட் ஒருத்தருக்கான்ல, as I was suffering from fever, அது ஒரு 33 பேர் இருக்கான். அவனை விட்டுருங்களேன். அதுல ஏன் அதை சொன்னா, அதுல நம்ம இந்தியாவும் இருக்கு. அது அவங்களும் அன்னைக்கு என்ன செய்யல, ஓட்டு போட போலன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவை கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக உலக நாடுகள் அத்தனையும் கூடிச்சு இன் ஃபேவர். 128 பேர் அகைன்ஸ்ட். யாருக்கு? இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக 128 நாடுகள் கூடிக்கொண்டது. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க. இப்ப இத்தனை பேர் அகைன்ஸ்டா கூடியாச்சு. திடீர்னு ட்ரம்ப் உள்ள வராப்ல. அவர் சொல்றாரு எருசலேம் தலைநகரம் மாறப்போகுது, மாறிச்சுட்டாரு. அவ்வளவுதான், இதுல இருந்து எருசலேம் தலைநகரம் அப்படின்ட்டாரு. அத்தனை பேரை போய் யூஎன்ல ஓட்டு போட்டு கூடாதுன்றான். ட்ரம்ப் சொல்றாப்ல, ஒரே ஆள், ஒரே ஒரு நாடு சொல்லுது. அவங்களுக்கு வீட்டோ பவர்னு ஒன்று உண்டு யூஎன்ல. அந்த வீட்டோ பவர்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை யாரும் அகைன்ஸ்ட் பண்ணி கேட்க முடியாது. அந்த மாதிரி பவர் உள்ள நாடு 5 இருக்கு. அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு. 5 நாடு இருக்கு. இந்த 5 நாடுகள்ல ஒரு நாடு ஏதாவது ஒரு தீர்மானத்தை சொன்னா யாரும் அகைன்ஸ்டா என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. 5 பேருக்கு மட்டும் அது ஒரு இது உண்டு. ட்ரம்ப் சொல்றாரு, என் வீட்டோ பவரை பயன்படுத்துறேன், எருசலேம் தலைநகரம் தான், அதுல மாற்று கருத்து இல்லைன்ட்டாரு. இன்னைய வரைக்கும் கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் தான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது டெக்னாலஜி காலம், சேட்டிலைட் விட்டாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, ஸ்மார்ட் போனு, இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அதை நீங்க என்ன வேணாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. எப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியுது பாருங்க. அவர் ஒரு ஆள் திடீர்னு எழுப்பிட்டார் பாருங்க. எங்க இருந்து வந்தானே தெரியல. உடனே நம்ம ஆளுங்களாம் அடுத்தும் ட்ரம்ப் தான். அவன் வந்திருப்பாரு. அவரு இப்போ சொல்ற அவர் வந்திருப்பாரு. இவங்க ப்ராபசி சொல்லி அந்த ஆளை வரவிடாம பண்ணிட்டேன். நிஜமா தான். நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பார்த்துட்டே இருக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. நான் ட்ரம்ப்புக்கு லெட்டர் போடலான்னு நினைச்சேன். உன்னை கெடுத்தவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, நீ நம்பாத இவங்களே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்னார், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு மனுஷனை எழுப்பினார், ஒரு கோரேசை எழுப்பின மாதிரி எழுப்பினார். வந்தாப்ல எருசலேமை தலைநகராக மாத்தி வச்சிட்டார். வேலை முடிஞ்சு. கர்த்தர் சொன்னபடி 2வது யுத்தம் 1967 நடந்துச்சு. இந்த 50 வருஷம் அந்த ப்ராசஸ் நிறைவேறிடுச்சு, தலைநகரா மாறிடுச்சு. இப்ப தேசம் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 2000 வருஷமா இல்லாதது. தலைநகர் தேசம் வந்துருச்சு. இப்ப என்ன வந்தாச்சு? அடுத்து தலைநகரம் வந்துடுச்சு. இப்ப 3வது மிக முக்கியமானது நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. அந்த தலைநகரத்துல தேவாலயம் இருக்க வேண்டும். இந்த தேவாலயம் இன்னைக்கு இல்ல. இதான் தேவாலயம் இருந்தான சைட்டு. இந்த தேவாலயம் இதான் மாடல், சாலமோன் கட்டினது. இப்ப இந்த தேவாலயம் அங்க இல்ல. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கு, இந்த மாஸ்க் இருக்கு, அங்க தேவாலயம் இல்ல. ஏன் தேவாலயம் இல்ல? அதான் ரொம்ப கேள்வி. தேவாலயம் ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவாலயத்தை சாலமோன் கட்டினார். அந்த நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். ஏன் இடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் மட்டும் வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? யாரை விட்டு?
பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய், கர்த்தரையே வெளியே அனுப்பிச்சிட்டான். என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான என்ன அருவருப்பு பண்ணாங்கன்ட்டு அப்புறம் நீங்க போய் படிச்சுக்கொள்ளுங்க. அந்த 7வது வசனத்துல இருந்து இருக்குது. சூரிய வழிபாட்டுல இருந்து உள்ளுக்குள்ள எல்லாம் பண்ணிருப்பான். விக்கிரக வழிபாட்டுல இருந்து, சூரிய வழிபாட்டுல இருந்து, பெயிண்டிங்ஸ்ல இருந்து அத்தனை வேலையும் உள்ள பண்ணிருப்பான். அந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் என்னென்ன அருவருப்புன்னு எசேக்கியேல் 8ல சொன்னாரோ அத்தனை அருவருப்பும் இன்னைக்கு கிறிஸ்தவ ஆலயங்கள்னு சொல்ற ஆலயங்கள்ல இருக்கு. எல்லா ஆலயங்களும் இருக்குன்னு சொல்லல, பல ஆலயங்கள்ல இருக்கு. அந்த எசேக்கியேல் 8ல சொன்ன அருவருப்பு இன்னைக்கும் அந்த அருவருப்பு போயிட்டு இருக்குது, இன்னைக்கும் இருக்குது அந்த அருவருப்பு. இப்ப நீங்க இப்ப ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. சபைகளுக்குள்ள மேலை நாடுகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டீங்கன்னா சர்ச்சுக்குள்ள ஓரின சேர்க்கை இருக்கு இல்லையா? ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், நாய்க்கு பூனைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இல்லையா? இவ்வளவு அருவருப்பு எங்க இருக்குது? சர்ச்சுக்குள்ள இருக்குது. எல்லா நிர்வாண கல்யாணம் இருக்குது. என்னென்ன விதமான அருவருப்பு பண்ணுமோ எல்லா அருவருப்பும் எங்க இருக்கு? சர்ச்சுக்குள்ள இருக்கு. அப்படியே நீங்க ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க வேற விதமான அருவருப்பு, பில்லி சூனியம், இதை வச்சு மினிஸ்ட்ரி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாத்தானை வச்சுக்கிட்டு ஊழியம் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது ஒரு குரூப் இருக்கு. அப்ப இங்க வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரி ஏசியா மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் வந்துட்டீங்கன்னா இங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாதான எத்தனையோ காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. அரசியல்ல இருந்து சினிமா காரியங்கள்ல இருந்து எல்லாம் சர்ச்சுக்குள்ள கிடக்கு. எல்லா பாகுபாடும் இருக்கு. பண பாகுபாடு இருக்கு, படிப்பு பாகுபாடு இருக்கு, ஜாதி பாகுபாடு இருக்கு, எல்லாம் சபைக்குள்ள இருக்கு. அத்தனை அருவருப்பு எங்க இருக்கு? சர்ச்சுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் நீங்க நினைச்சுக்காதீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எசேக்கியேல்ட்டே அதான் வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, நேபுகாத்நேச்சாரை வச்சு என்ன பண்ணிட்டாராமா? தீக்கரையாக்கி போட்டார், இடிச்சிட்டாரு மொத்தத்தையும். வேணவே வேணான்ட்டார். கொரோனா நேரத்தில் அதான் நடந்துச்சு. கொரோனா நேரத்தில் சபைகளை கர்த்தர் மூடி போட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கர்த்தர் கூட்டாம சபை என்ன செய்ய முடியாது? கூட்டவே முடியாது. ஏன்? சபைகளுக்குள்ள அவ்வளவு அருவருப்பு. சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே எல்லாம் நடந்துச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நம்ம யார் தெரியுமில்ல? அருவருப்புலாம் இருக்குன்னு தெரியும், ஆனா இல்லாத மாதிரியே இருக்கிறாள். அது ஒரு பாவம், அது ஒரு மாய்மாலம். அதுவும் சபைக்குள்ள இருந்துச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒண்ணு விடாம பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இடுறான்ட்டார் நேபுகாத்நேச்சாரை விட்டு. அப்புறம் 70 வருஷம் அமைதியா கடந்துச்சு. திருப்பி ஆண்டவர் சொன்னார், செருபாபேலை கூப்பிட்டு தேவாலயத்தை என்ன செய்ய? கட்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 450 வருஷம் 500 வருஷம் ஆலயம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஆலயத்துக்குள்ள வேறொரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இப்ப சர்ச் என்னவா மாறி, டெம்பிள் என்னவா மாறிடுச்சு? பிசினஸ் சைட், கமர்ஷியல் சைட், உள்ள வியாபாரம். இன்னைக்கு 100% சபைகள் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம், அவ்வளவுதான். அவன் புறா வித்தா, நம்ம புறா பிரியாணி விற்கிறோம், அவ்வளவுதான். அவன் உயிரோட புறா வித்தான், கேட்டா அவன் என்ன சொல்லியிருப்பான்? பலி செலுத்துறதுக்காக புறா வித்தான் இருப்போம். நம்ம என்ன சொல்ல போறோம்? பில்டிங் ஃபண்டுக்காக பிரியாணி விற்கிறோம் போறோம். அவனுக்கு நமக்கு என்ன இல்ல, பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணு இல்ல. சபைகளுக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்கு? எல்லா விதத்திலும் வியாபாரம். யார நம்பி சபைக்குள்ள விட முடியுது சொல்லுங்க? பிரசங்கியார் எவாஞ்சலிஸ்ட விட்டோம்னா அவர் ஒரு விதமான பிசினஸ் பண்ணிட்டு போறாரு. கட்சிப்ல இருந்து தேங்காய் எண்ணெயில இருந்து எல்லாம் வித்துட்டோம். ப்ரொவிஷன் ஸ்டோர் மாதிரி ஆயிருச்சு. விற்காத பொருளே இல்ல, இல்லாத திட்டங்கள் கிடையாது. பரலோகத்தில் போய் சேர் வாங்கி கொடுக்கிற வரைக்கும் திட்டம் இருக்குது. உங்களுக்கு பரலோகத்தில் என்ன கொடுக்கிறோம்? சீட் கொடுக்கிறோம். நீங்களும் நம்புறிய பாருங்க. அதான் எப்பவும் சொல்லுவேன், இந்த ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் என்ன செய்வான்? இருந்துட்டே இருப்பான். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமே. எதை சொன்னாலும் நம்புறிய. பரலோகத்துக்கு போனேன் அன்னைக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. பரலோகத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு உன் வீட கர்த்தர் கட்டுறாரு பரலோகத்துல, இன்னையில இருந்து ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அப்படியா ஐயா, எப்படி சொல்றீங்க? ஜல்லியும் செங்கலும் போனதை நான் பார்த்தேன்னு சொல்லி இருக்கிறாரு. பரலோகத்துல இப்ப எதை வச்சுதான் கட்ட போறாரு? ஜல்லி செங்கல் வச்சுதான் கட்ட போறாரு. அதையும் ஒரு ஜென்மன் நம்புது பாருங்க. வேத வசனத்துல, அதாவது கைவேலை அல்லாத வீட்டுல போய் நம்ம வாழ போறோம்னு வசனம் சொல்லுது இல்லையா?
இங்க கட்டுற மாதிரியே செங்கலும் ஜல்லியிலையும் கட்டுறாருன்னா பேசாம இங்கே இருந்துட்டு போலாமே. அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒருத்தர் சொல்றாரு, வரிசையா வீடு கோல்டுல இருந்துச்சு, நடுவுல ஒரே ஒரு வீடு மட்டும் ஓலையில இருந்துச்சு பரலோகத்துல. அப்ப அவங்க சொல்றாரு, யார் ஆஃபரிங் கம்மியா தரீங்களோ அவங்க வீடு ஓலையில இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பரலோகத்துல நான் என்ன கேட்கிறேன், ஆஃபரிங் கம்மியாவே கொடுக்கட்டும், அந்த வீடு ஓலையிலேயே இருக்கட்டும். பரலோகத்துல ஓலையில இருந்தா என்ன, தளம் போட்டு இருந்தா என்ன, மழை பெய்ய போதா, வெயில் அடிக்க போதா? அங்கே பசியும் இல்லை, பஞ்சமும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. அங்க பரலோகத்துல வீடு எப்படி இருந்தா, டாப்பே இல்லாம இருந்தா கூட கவலை இல்ல. இன்னைக்கு ஒரு குரூப் ஏமாத்தி தெரியுது, நீங்களும் ஏமாறுறீங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகள் என்னவா மாறிடுச்சு, கல்லர் கொகையை விட மோசம். எந்த ஊழியக்காரன் இவ்வளவு ஆஃபரிங் கொடுத்தாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றானோ அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. காசை வாங்கி ஆசீர்வதிக்கிறவர் தேவனும் அல்ல. ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு தேவன்? அவர் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க என்றார். ஆஃபரிங் தசமா காணிக்க கொடுக்கறது உங்களுக்கும் அது தேவனுக்கும் உள்ளது, உங்க இஷ்டம். ஆனா டிமாண்ட் இவ்வளவு கொடுத்தாதான் வருவான். இப்ப நம்மளையும் அப்படி ஆக்கி வச்சிருக்கான். கேட்கறாங்க, பிரதர் எவ்வளவு கேட்பாரு சொல்லிருக்கான், ரொம்ப கேட்பாரோ, எங்க போய் சொல்றது? ஒருத்தன் போட்டான் வீடியோ, எம்டி ஜெகனை கூப்பிட்டீங்கன்னா நீங்க 30,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டியிருக்கு, ரொம்ப யோசித்து பாருங்க, ரொம்ப செலவு, 30,000 நீங்க அவருக்கு ஆஃபரிங் கொடுக்கணும்னு போட்டான். எனக்கு அதுல பாதி கூட தர மாட்டாங்க, அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு. நம்ம கர்த்தருடைய கிருபையினால இன்ன வரைக்கும் யார்ட்டையும் இவ்வளவு ஆஃபரிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதே இல்லை. மோகன் பாஸ்டர் நான் கேட்டதே இல்லை, அவரா கொடுப்பாரு. கவனிங்க, விளையாட்டுக்கு சொன்ன, இதையும் சீரியஸ் ஆக்கிறாதீங்க. அவன் போட்டு விட்ட பிறகு எனக்கு ரொம்ப உண்மையில வருத்தம் ஆயிட்டு. ஐயோ, நமக்கு இது வரைக்கும் யாரையும் கேட்டதில்லை, நமக்கு அவ்வளோ கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுத்து போட்டா கூட பரவாயில்ல, கொடுக்கவும் இல்லைன்ட்டு. அடுத்த மீட்டிங் போறேன், அவன் போட்ட ஆஃபரிங் அந்த பாஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லா மீட்டிங்லயும் அந்த ஆஃபரிங் வருது. இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியல போல. அவன் போட்டவனா இதுதான் ஆஃபரிங் ரேஞ்சு போனது, எல்லாம் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து இன்கிரிமெண்ட் போட்டு விட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், அதுவும் நல்லது போச்சு. அப்புறம் யோசித்தேன், இன்னும் அது ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் இன்கிரிமெண்ட் போடாம இருக்கான். எதுக்கு சொல்றேன்? என் ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவது குறைவு. நீங்கள் கேட்காமல் ஒன்று வருது பார்த்தீங்களா, வானத்தின் பலகனியை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க எந்த விதமான டிரான்சாக்ஷன், அதாவது கேட்டு வாங்கி பிசினஸ்க்கு இங்க இடமே கிடையாது. ஆஃபரிங் என்பது அவர்களாய் கொடுப்பது. எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்காமையும் போவாங்க, சிலர் குறைவா கொடுப்பாங்க, அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், மேல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நம்மளை தான் பாக்குறாரு, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. நல்ல வேலை பார்த்தா நல்லா கொடுக்க போறாரு, சோம்பேறியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போறாரு. நடுவுல யாரையோ வச்சு ஒருத்தனை கொடுப்பாரு, அது கொடுக்கிற ஆளுக்கும் அவனுக்கும் உள்ளதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஆனா என்ன, ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க தெரியுமா? அப்படி செஞ்சா நீங்க பயந்து கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியுது. இவ்வளவு கொடுக்காட்டி உன் வீட்டுல ரத்தம் கக்கி சாவனா கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு குரூப் இருக்கு. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சபைகளுக்குள்ள எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. இது நான் சொல்றது ஊழிய அளவுல, விசுவாசி அளவுல சொல்றேன். சபைக்குள்ள வந்து பிசினஸ் பண்ணாதீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். இந்த புடவை வியாபாரம் பண்றது, ஆபீஸ்ல உள்ள வியாபாரத்தை இங்க பண்றது, இங்க உட்காந்து எம்எல்ஏ மார்க்கெட்டிங் பண்றது, இங்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பிசினஸ், இதை எதையும் இங்க பண்ணாதீங்க. இது அதுக்கான இடம் கிடையாது. இது தேவனை ஆராதிக்கிற இடம் மட்டும். இங்க வர்றது, அப்புறம் புடவையை விற்கிறது, வாங்குற சிஸ்டர் புடவைக்கு பணம் கொடுக்கறது இல்ல. அப்புறம் இவங்க சபை மேல கோச்சிக்கிறது, நான் இனி சர்ச்சுக்கு வரவே மாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? அந்த சிஸ்டர் புடவைக்கு வாங்கிட்டு பணமே கொடுக்கல. அப்பதான் பாஸ்டருக்கே தெரியுது உள்ள ஒரு புடவை வியாபாரம் நடந்திருக்குது. இப்படி எத்தனை நாளா, 2 வருஷமா நடந்திருக்கு. சபைக்கும் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். சபைக்குள்ள எந்த விதமான பிசினஸ்க்கும் என்ன கிடையாது, அலௌடு கிடையாது. ஒன்லி தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். வர்றீங்க, கர்த்தரை நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆராதிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா கை குலுக்கிங்க, பேசிக்கிங்க, போயிடுங்க.
இங்க உட்காந்துக்கிட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க கொலாபரேஷன் பண்றது எல்லாத்தையும் நிறுத்திருங்க, நல்லது. ஏன்னா இது அதுக்கான இடமே கிடையாது.